அதாவது சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்கும்போது கை காட்டுவான் அதெல்லாம் பண்ணுவான். வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நாயை துரத்துற மாதிரி துரத்துவான், பார்க்க மாட்டான். பப்ளிக்காக இருக்கும்போது நடிப்பாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரே முகம் தான். அதுதான் மித்த நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசனை தாண்டி மித்த எல்லாரையும் தாண்டி ஒரே விதமான ஒரு ரியாக்ஷன் தான். கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். கருப்பு எம்ஜிஆர்னே சொல்லலாம். எல்லாமே எம்ஜிஆர் ஸ்டைல் தான். எம்ஜிஆர் எப்படியோ எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியான்னு தான் முதல்ல கேட்பாரான் அந்த காலத்தில். அதே மாதிரி விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம பசியோடு அவனுக்கு திரும்பினதா, பசியோட விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தால் அவனுமே இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஒரு ஜாலி மேனு, மித்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தன்னுடைய பேர் வாங்குறதுக்காக நம்ம ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் ஆயிட முடியுமா? ரோட்டில் போகிற வரவன்னா ஜெயலலிதா வாங்கணுமா அந்த அம்மாவுக்கு? அடுத்து அரசியலில் தெருவுக்கு போயிருந்தார். ஒன்றுமே இல்லாமல் கட்சியில் இருக்க தொண்டர்களை பூரா விஜயகாந்த் விசுவாசிகள், விஜயகாந்த் அவர்களை நேசித்து வந்தவர்கள் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசி அந்த எம்எல்ஏலாம் எதுக்கு போனாங்க? ஜெயலலிதா கூப்பிட்டா போயிருப்பாங்களா? விஜயகாந்தை விட்டு போயிடுவாங்களா? அவங்களாம் ஏன் போனாங்கன்னா இந்த பொம்பளையோட டார்ச்சர் தாங்க முடியாது. வயது மூத்தவர்களை, தன் வயது ஒத்தவர்களை வாடா போடான்னு பேசுகிறது, மிரட்டுறது, ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருந்தா அது என்ன நம்ம எப்படி சொல்கிறது? பிரேமாவை என்ன ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா ஒரு டைம்? அதோடைய பிரேமாவோடைய கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா? டேய் என்னடான்னா உன் வீட்டு நாயா விஜயகாந்துக்காக தான் விட்டு வச்சாங்க. பத்திரிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விஜயகாந்தோட மனைவின்றக்காக தான் விட்டாங்க தவிர பிரேமலதாக்காக விடல. பிரேமலதான்ற கேரக்டருக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டாள், ஒரு டுபாக்கூர். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை மாதிரியான மனிதன். ஆள் பார்க்க பயங்கரமாக இருப்பார். படத்தில் பார்த்தீங்கன்னா அதி பயங்கரமாக இருப்பார். ரவுண்டு கட்டி அடிப்பார், செவுத்தில் தவி அடிப்பார். ஆனால் அவர் எப்படின்னா பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு உண்மையான மனிதர். இரண்டு முகம் இருக்காது. அதாவது சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்கும்போது கை காட்டுவான் அதெல்லாம் பண்ணுவான். வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நாயை துரத்துற மாதிரி துரத்துவான், பார்க்க மாட்டான். பப்ளிக்காக இருக்கும்போது நடிப்பாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரே முகம் தான். அதுதான் மித்த நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசனை தாண்டி மித்த எல்லாரையும் தாண்டி ஒரே விதமான ஒரு ரியாக்ஷன் தான். கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். கருப்பு எம்ஜிஆர்னே சொல்லலாம். எல்லாமே எம்ஜிஆர் ஸ்டைல் தான். ரெண்டாவது எம்ஜிஆர் ஸ்டைல்னால் அவர் யாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணவரும் கிடையாது. அதாவது நீங்கள் தர்மம் பண்ணுறதோ, உதவி செய்வதோ, ஒரு உணர்ச்சி வசப்படுவதோ எல்லாமே இயற்கையாக அவர்களுக்குள்ளேயே வரணும். நீங்கள் பார்த்து நடிச்சிங்கன்னா அது பிரேமலதா மாதிரி ஆயிடும். ரைட்டா? ஆனால் உள்ளுணர்வோடு ஒரு உதவி செய்வதோ, இது பண்ணுறதோ, ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதோ, அதை உணர்வுபூர்வமான மனிதன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னென்னா அவர் ஆரம்ப காலத்திலேயே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்டுலாம் அவர் பெருசாலாம் வரல. ஏன்னா அவர் குடும்பம் மதுரையில் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு வசதியான குடும்பம். ஏன்னா ரைஸ் மில் வைத்திருப்பது என்பது பெரிய விஷயம். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர். அங்கேருந்து அவங்க அக்கா டாக்டர், விஜயகாந்தோடைய உடன் பிறந்த சகோதரி மருத்துவர், பிரபல மருத்துவர் மதுரையில். அவர் என்னென்னா அங்கேருந்து வந்தார். அப்புறம் வாய்ப்புகள் தேடி, ஏன்னா ரஜினிகாந்தை வச்சு தான் அவர் வர்றார். ரஜினிகாந்தை வச்சு வர்றாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படின்னா எல்லாமே சிகப்பாக இருக்கவன் தான் அவர்கள் தான் நடிகராக வர முடியுன்ற மாதிரியான. நீங்கள் அதாவது பாகவதர் எடுத்தீங்க அப்படின்னா தங்கம் மாதிரி மின்னுவார். ஹேர் ஸ்டைல் வேறு ஒரு மாதிரியாக இருக்கும். பாகவதரை பார்த்து பெண்கள் எல்லாம் அப்படியே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாளராக இருந்தார். அதை தொடர்ந்து அப்போ திரைப்படம் வந்த புதுசு. திரைப்படம்னு அதாவது திரைப்படங்களே இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லிசார் டங்கன் போன்ற வெளிநாட்டு டைரக்டர்லாம் இருந்த காலம். நம்ம இதுலேயும் திறமையான டைரக்டர்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்த காலகட்டத்தில் என்னென்னா பணக்காரர்கள் இல்லைன்னா அழகன் அழகிகள் தான் நடிக்க வர முடியும். வாய்ஸ் இருக்கணும். ஒரு கதாநாயகினா இப்போ உள்ள மாதிரி யாரையாவது ஒருத்தர் தூக்கி போட்டுற முடியாது. குஷ்பு மாதிரி அவங்க பாடணும். ஆமாம், அவங்களுக்கு பாட தெரியணும், எல்லாமே தெரியணும். ஆனால் அந்த மாதிரியான காலகட்டம். அதே மாதிரி கதாநாயகனாக இருந்தாலும் பாட தெரியணும், ஒரு காலத்தில் ஆட தெரியணும். கதாநாயகன் பெருசாக ஆட வேண்டிய அவசியம் இல்லை, பாட தெரியணும், சண்டை போட தெரியணும். ஆமாம், சண்டை பயிற்சி ரொம்ப முக்கியம், குரல் வளம் ரொம்ப முக்கியம், டைலாக் டெலிவரி ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்த காலத்தில் சிகப்பாக இருக்க நடிகர்கள்லாம் வராங்க. எம்ஜிஆர் வர்றாரு, அடுத்து சிவாஜி வர்றாரு, கணேசன் சார் வர்றாரு, ஜெமினி கணேசன் வர்றாரு. எல்லாமே தகன்னு மின்னுவாங்க, சக்கச்சவேன்னு இருப்பாங்க.
அதாவது சராசரி தமிழக மக்கள் இருக்காங்க, தமிழர்களுடைய ஜீனே பார்த்தீங்கன்னா பிளாக் தான். ஏன்னா 99.9% பிளாக் தான். அது 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சு, அது இது வசதி வாய்ப்பு இதில் அப்படி இப்படியே கொஞ்சம் கலர் மாறுது அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து என்னென்னா ரேராக இருக்கவனை தானே எல்லாம் பார்ப்பான். இப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னா பார்க்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை மாதிரி தோற்றம் இல்லை, இவரை மாதிரி நம்ம ஆக முடியாதா, இவரை மாதிரி சிகப்பாக நம்ம இல்லையே, இந்த பொண்ணு மாதிரி ஸ்ட்ரக்சரோடு இல்லையே, இந்த மாதிரி அழகாக நம்ம இல்லையே அப்படின்னு ஒரு இயங்கக்கூடிய கேரக்டர் தான் திரைப்படத்தில் வர முடியும். அப்படி இருக்கும்போது தான் பாலச்சந்தர் முதல் முறையாக ரஜினிகாந்தை கொண்டு வந்து உள்ளே இறக்குறாரு. கருப்பான ஒரு புது நிறம். இப்போ நம்ம நிறம்னு வச்சுங்களேன், நம்ம கருப்பு தான், இல்லை புது நிறம்னு சொல்லிக்குவாங்க சில பேர். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போதெல்லாம் என்னமோ புது நிறம்னோடனே அது வந்து ஏதோ ஒரு கலர் மாதிரியும் மித்த வந்து டம்மி பீஸ் மாதிரி நம்ம ஏதோ இது மாதிரி சொல்லிக்குவாங்களே, அந்த மாதிரி ரஜினிகாந்த் ஒரு புது நிறமான ஒரு 80% பிளாக்னு சொல்லலாம், 70% பிளாக்னு சொல்லலாம். அவரை இறக்குனோடனே ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. ரஜினிகாந்த் மட்டும் ஃபெயிலியர் ஆயிருந்தா இன்றைக்கி நம்ம ஊரில் அப்பாஸு இந்த மாதிரி ஆட்கள், அரவிந்த் சாமி போன்ற ஆட்கள் தான் ஹீரோக்களாக இருந்திருக்க முடியும். ஆனால் ரஜினிகாந்த் உள்ளே புகுந்த உடனே என்ன பண்ணிட்டாப்புலன்னா, கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நடிப்புலையும் சரி, ஸ்டைலுன்னு ஒன்று புதுசாக, ஸ்டைலுன்றது அந்த காலத்தில் இல்லை, எம்ஜிஆர் தான் ஸ்டைல் பண்ணுறாரு அப்படின்வார், இதெல்லாம் ஒரு ஸ்டைல்னு அந்த காலத்தில் இருந்தது. அதற்கப்புறம் ரஜினி உள்ளே புகுந்து ஆட்டினவுடனே அப்போ வந்து எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, ரேர் பீஸாக பார்த்தான்ல பாகவதரை எம்ஜிஆரையும் இவ்வளோ செக்க பார்த்தாக்க தான் இவங்கள மாதிரி நம்ம ஆக முடியாது, பிறவி இப்படி பிறந்துட்டான், என்ன பண்ணுறது, இவர்களை நம்ம பார்த்து ரசிக்க வேண்டியதான், அவர்கள் கடவுளுக்கு இணையானவர்களாக பார்த்துட்டு இருந்த காலம் போனோடனே ரஜினிகாந்த் வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை மாதிரியே இருக்காரு அவர், நம்ம கலரில் இருக்கார் தலைவன் பின்றானோடனே எல்லா கூட்டமும் ரஜினிகாந்தை நோக்கி போகும்போது தான் விஜயகாந்தும் ஒரு நம்பிக்கையில் வர்றார். விஜயகாந்த் வந்து 95% பிளாக், 99% பிளாக்னு கூட சொல்லலாம். ஏன்னா 95% பிளாக்கு, ஏன்னா இன்னும் நீக்ரோஸ்லாம் இன்னும் பிளாக்காக இருப்பாங்க, திராவிட கலரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்றில் யுவான் ஸ்வாங் வரான். யுவான் ஸ்வாங் ஒரு ட்ராவலர், சைனீஸ் ட்ராவலர். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனோட குறிப்பில் என்ன சொல்கிறான்னா, தஞ்சை பகுதி அவன் இப்படியே போய் பாண்டிய மன்னனை பார்த்துட்டு அப்படியே போயிடுறான் அந்த பக்கம், மலேசியா பக்கம். அவனோட குறிப்புகள் என்ன காணப்படுதுன்னா, அந்த காலத்தைய பெண்கள் வந்து தங்களோட பிள்ளை வந்து கருப்பாக இருந்தால் தான் வந்து தோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த குழந்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கும், வீரனாக வரும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களான்னா, நல்லெண்ணெயை தேய்ச்சி குழந்தைக்கு, சின்ன 3 வயசு 4 வயசு பசங்க இருக்காங்கன்னா நல்லெண்ணெயை தேய்ச்சி வெயிலில் உட்கார வச்சுருவாங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ தான் அந்த உடல் கருக்கும்னு சொல்லி, அப்போ தான் ஸ்ட்ராங் இரும்பாகும்னு சொல்லி, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் கருப்பு தான் வந்து அழகு என்பதாகவும், கருப்பு என்பதுதான் வீரம் என்பதாகவும், கருப்பு என்பது தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்து தான் அவருடைய குறிப்பில் காணப்படுது. ஸோ அப்போ வரலாற்று காலங்கள் அவர் எழுதி 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து இவர் திராவிட நிறம் ஒரு தமிழனாக இருக்கார். ஆனால் மக்கள் வந்து அந்த கலரை பார்த்து பிற்காலத்தில் இந்த திரைப்படங்களில் பார்த்து இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் உள்ள இறங்குறாப்புல, இறங்கி கஷ்டப்பட்டு போராடி ஒரு இந்த மண்ணின் மைந்தன் மாதிரியான ஒரு ரூபத்தை எடுத்து, அப்போ இன்னும் சாதாரணமாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவரை ரசிக்க ஆரம்பிச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வருது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து பட்டையை கிளப்புறாரு, டான்ஸும் பயங்கரமாக ஆடுவார், ஃபைட்டு கேட்க ரஜினி எல்லாத்தையும் காலி பண்ணி வந்தார், ரிஸ்க் எடுப்பார். என்னென்னா ஃபைட்டுக்கு வந்து எல்லாமே டூப் போடுவாங்க, அது இது சும்மா. இப்போ ரஜினிகாந்த் வந்து ஃபைட் சூப்பராக இருக்கும் நான் கூட அந்த ஒரு காலகட்டத்தில், ஆனால் ஸ்டைலாக 2 டைலாக் வரும், அது இருக்கும், இப்படி குத்துவார், அதுக்கு ஒரு மியூசிக்கை போடுவாங்க, இப்படி தான் போகுமே தவிர ஏறி அடிப்பார், பறந்து அடிப்பார். ஆனால் விஜயகாந்த் ஃபைட்டு வந்து ரியலாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, வில்லன் வந்து எனக்கு ஈக்குவலாக என்னை விட பெருசாக போடுங்கன்னு சொன்னது தமிழில் அவர் தான். அதாவது சரத்குமார் வில்லனாக இருக்கும்போது 2 பேருக்கு ஒரு ஃபைட் 25 நிமிஷம், 20 நிமிஷம். பொன்னம்பலம், மன்சூர் அலிகான் பலமான ஆட்களை வைத்து அவர்கள் முதல்ல விஜயகாந்த் அடிக்கிற மாதிரி 8 அடி அதாவது எம்ஜிஆர் ஸ்டைல் எப்படின்னா 3 அடி வாங்குற வரைக்கும் எம்ஜிஆர் பேசாமல் இருப்பார், 4வது அடியிலேருந்து புரட்டி எடுப்பார், அப்படி போகும். விஜயகாந்த் ஸ்டைல் எப்படின்னா அந்த ஃபைட்டில் பூராமே 10 அடியில் 8 அடி வில்லன் தான் அடிப்பான். அதுக்கப்புறம் இவர் ஒரு 3 அடி 4 அடி அடித்தா அதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கும் ஃபைட்டு. கடைசியில் தான் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி வச்சுருப்பார், ரியல் ஃபைட்டாக இருக்கும். அது இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசப்பட்டு பயங்கர ரீச் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் டேரக்டர்லாம் 50 வயசு 60 வயசு 70 வயசில் இருப்பாங்க, அப்படியே காலகாலமாக இருப்பாங்க. பந்துலு பீம் சிங் இவங்கெல்லாம் கதையை உட்காந்து ஆஃபீஸில் எழுதுவாங்க, ஒரு 555 வச்சுக்கிட்டு அப்படியே ஒயிட் ஷூ போட்டு உட்காந்து அந்த கதைகளை வந்து படமாயிட்டு.
ஆனால் எப்போ விஜயகாந்த் வந்து அப்கமிங்கில் வரும்போது ஊமை விழிகள் வந்து ஆபாவானன் சார், அரவிந்த்ராஜ் டேரக்டர், அவங்களாம் உள்ளே இவர் உள்ளே நுழைய விட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா க்ரியேட்டிவாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புதிய விஷயங்களை கன்சீவ் பண்ணி கொண்டு ஆரம்பித்தார். அதை விஜயகாந்த் கொண்டு வந்து பொருத்த ஆரம்பித்தோடனே இவர் அதை ஏற்றுக்கொண்டதுனால் இவரை வேறு ரூபத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க விஜயகாந்த் அவர்களை. அப்போ விஜயகாந்த் வந்து நவீனம் ப்ளஸ் அவரோட உழைப்பு, அவருடைய ஆர்வம் எல்லாம் சேர்ந்தால் விஜயகாந்த் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. ஊமை விழிகள், உழவன் மகன், அந்த சீரீஸ் அப்படியே வருது. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி வராரு, தூக்கி விட்டாப்புல ஆர்கே செல்வம், கேப்டன் பிரபாகரன், ஆனால் பயங்கரமாக இருக்கும். டைலாக் இதெல்லாம் பின்னி எடுத்துடும். இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி வந்தோன்னா பீக்கில் போயிட்டார் விஜயகாந்த். ஆனால் அவர் வந்து எப்படின்னா யதார்த்த மனிதர். யார்கிட்ட பில்டப் கொடுக்குற பீலா கொடுக்குற யாருக்கு என்ன டைரக்டர் சின்ன வயசாக இருந்தால் கூட அவர்களை மதிப்பது. அதே மாதிரி தான் சம்பாதிக்கும் பணத்தை இப்போலாம் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். 100 கோடி சம்பாரிச்சு சம்பளம் வாங்குறவங்கலாம் அன்றைக்கி சில நடிகர்கள்லாம் வெள்ளத்தில் ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுக்கல. நம்ம அக்கா நயன்தாரா கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் ஏதோ 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு. அதை பாராட்ட வேண்டிய. ஆனால் 100 கோடி 150 கோடிலாம் வாங்கிட்டு வீட்டில் கல் மாதிரி உட்காந்துருக்காங்க நிறையா பேர். லீடிங்கில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் 100 கோடிக்கு மேலே வாங்கிட்டு ஃபீல்டுக்கும் வரல, ஒரு 10 லட்ச ரூபா கூட செலவு பண்ணல. ஆனால் விஜயகாந்த் வந்து அந்த காலத்திலே குறைவாக சம்பாதிக்கும் போது வீட்டில் சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் எப்படியோ, எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியான்னு தான் முதல்ல கேட்பாரான் அந்த காலத்தில். அதே மாதிரி விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாமல் பசியோடு அவனுக்கு திரும்பினதா, பசியோட விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாமல் வந்தால் அவனுமே இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஒரு ஜாலி மேனு, மித்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் யாருக்கும் பாதிக்காத அளவுக்கு அப்படியே போயிட்டு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. குறிப்பாக இந்த ஹீரோயின்ஸை தான் ஹீரோஸ் என்ன கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி அவளுக்கு பாதுகாப்பு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து டான்ஸர்ஸுக்கும் சைடு ஆக்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியா, நீ என்ன உனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடு தானே, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே சாப்பாடு தான் எல்லாருக்குமே கொடுப்பாரு. அது என்ன உயர்தர சாப்பாடாக இருந்தாலும் சரி, மட்டன்னாலும் மட்டன்னா அவருக்கு அங்கே இருக்கிறது தான் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடணுன்றது. அந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே நல்ல மனம் படைத்தவர் அண்ணா விஜயகாந்த். ஒருவேளை நடிகராகவே இருந்திருந்தாலும் இன்னும் கூட ஒரு ஆயுள் வந்து நீண்டிருக்கும் அப்படின்ற. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ பிரேமாவை கல்யாணம் பண்ணாரோ அப்போயே அவர் வாழ்க்கை சூனியம் பூந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு தான் ஒரு இது. என்ன அப்படின்னா அவர் வந்து ராதிகாவை மிக நெருக்கமான காதல் இருந்தது அந்த காலகட்டத்தில். கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஃபிக்ஸ் ஆனோடனே அவங்க அக்கா ஒத்துக்கலை. விஜயகாந்தோடைய அக்கா வந்து ஒத்துக்கலை. மதுரையில் அழகர் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அழகர் சாமி தான் நினைக்கிறேன். அவர் பெரிய ஜாதகம் பார்க்கக்கூடிய வயதானவர். அவர் தான் இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமானவர். பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த காலத்தில் இப்போ ஜாதகம்னா இப்போல்லாம் கோடிக்கணக்கில் வாங்குறாங்க பல ஏமாற்றி. அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் போனார்னா அவர் ஃபோன்லாம் இருக்காது. நேராக போய் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னா பெரிய இதில் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தருக்காக பார்ப்பார், எத்தனை பேர் வந்தாலும் பார்ப்பார் இருட்டு வரைக்கும். அவர் முக்கியமான ஒரு ஜாதகக்காரர். அவர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை வந்து விஜயகாந்தோடைய அக்கா பார்த்ததாகவும் அவர் சொன்னால் தட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி மதுரையில் மத்திய பகுதியில் மேலமாசி வீதி அந்த நகைக்கடை பஜார் இருக்குது, அதில் தான் அவர் இருந்தார் அந்த ஜோசியக்காரர். அவர்கிட்ட தான் போய் பார்க்கும்போது அவர் வந்து இந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறதுனால அவங்க அக்கா ஒத்துக்கவே இல்லைன்றதுனால அது முறிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உடனடியாக அதே மாதிரி தோற்றம் கொண்ட பிரேமலதாவை இங்கே தேடி பிடிச்சிட்டாங்க. ஒரே மாதிரி உருவம் கொண்டன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை பிடிச்சி சரி அப்படின்னு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அந்த அம்மா கொஞ்ச நாள் இவர் நல்லா உற்சாகமாக இருக்கும் வரைக்கும், அந்த குழந்தைய பிறகு வரைக்கும் அவர் வந்து ஈழத்தமிழர்கள் மீது மிகுந்த பற்றும் பாசம் உள்ள ஒரு விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவருடைய மகன் பிரபாகரன் பேர் வச்சதே வந்து அதற்கு காரணமாக தான் வச்சார். அது வரைக்கும் ஓடிட்டே இருந்துச்சு. பிரேமாவுக்கு வந்து வயசாக ஆக என்ன ஆச்சுன்னா டாமினேட் பண்ணி நம்ம இந்த இதை டோட்டலாக இந்த பவரை ஆட்டையை போடுறோம். சில பணத்தை ஆட்டையை போடுறது, சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல சில மனைவிமார்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எப்படியும் வந்து சொத்துக்கெல்லாம் நம்ம பேரில் எழுதி வாங்கி சொல்லணுவாங்க. நான் வீடு வாங்குகிறேன், உன் பேரில் வாங்குகிறேன், என் பேரில் வாங்கினேன், இப்படி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். சில கேரக்டர் வந்து என்னென்ன புருஷனை டம்மியாக்கி டார்ச்சர் கொடுக்குற கேரக்டர் இருக்கும். எந்த வீம்புக்கு போய் அது ஈகோ பிடிச்ச சைக்கோக்கள் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, இப்போ புருஷனை வந்து ஃபெமிலியராக இருக்கான்னு வச்சுங்களேன், நீ என்ன அவனை இப்போ இத்தனை பேர் பார்க்க வரா, இத்தனை பேர் ஃபெமிலியராக இருக்காங்கன்னா அவனை போட்டு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க வீட்டில் உட்காந்து.
சில கேரக்டர் பிரேமா மாதிரி கேரக்டர் எப்படின்னா அதிகாரம் இதெல்லாம் இருக்குது, இவர்கிட்ட போய் கேட்டு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது, நம்மளே எல்லா பவரும் இறங்கிட்டோம்னா இந்த ஒரு டம்மி பீஸாக வச்சுட்டா அப்படின்ற ஒரு மனநிலை பிரேமாவுக்கு தோண்டியதை தொடர்ந்து தான் விஜயகாந்த் டவுன்ஃபால் ஆரம்பித்தது. அரசியலை பேரமாக்கியது பின்னணியிலிருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மையார் தான். அது வந்து அந்த அம்மையார் பேச்சிலேருந்தே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல நட்போட இவரோட இருந்தார் நம்ம ராவுத்தரோட, அதை துண்டா வெட்டினது இந்த அம்மா தான். ஏன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா ஆண்களை வந்து நண்பர்களோட சேர விட மாட்டாங்க, அது அவர்களுடைய ஒரு இது மாதிரி. இப்போ பொதுவாக எல்லாரையும் நம்ம சொல்லலை, இதில் இந்த அம்மா வந்து துண்டா வெட்டி சொத்தை பிரித்து கொடுத்து அவரோட உறவே துண்டித்த உடனே, சின்ன வயசுலேருந்து ஒன்றா நட்புங்க, ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா எல்லாமே பண்ணிவிட்டு திடீர்னு கல்யாணம், அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணவரை திடீர்னு ஒரு 45 வயசு காலகட்டத்தில் 48 வயசு காலகட்டத்தில் துண்டா வெட்டி விட்டுருச்சு. அதே விஜயகாந்துக்கு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. தூண்டி விட்டு நான் மனைவி என்பவர் கூட இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கூட தூரத்தில் தான் இருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருந்தால் நாங்கள் வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாது, என்னதான் சொல்கிறேன் இப்போ எதுக்கு என்ன பழக்கம்னா அப்படின்னா ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு போட்டுவிட்டு சுத்தீஷ்னு ஒருத்தர் இருக்காங்க, நல்ல மனிதர், மிகப்பெரிய நல்ல மனிதர், மிகப்பெரிய அறிவாளி, அரசியல் ஞானி, திரைப்படத்தில் எல்லாமே கரைச்சி குடிச்சவர். இங்கே 2 பேரும் சேர்ந்து டோட்டலாக ஆட்டையை முடிச்சு விட்டாங்க விஜயகாந்த் ஆட்டையை. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த அம்மையார் பணவெறி பிடித்து என்ன பண்ணிடுச்சுன்னா இவரை வைத்து வியாபாரம் செய்யாங்க, அவரை டம்மி பீஸ் ஆகிட்டுருச்சு. அதுக்கிடையில் கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போது ஒரு மனைவியாக இருக்கும்போது இந்த அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணி, ஏன்னா மனைவிக்கு தான் தெரியும், இல்லை பிள்ளைங்களுக்கு தெரியும் ஒரு தந்தை என்ன நிலையில் இருக்கார், நேற்று ஒரு மாதிரி இருந்தார், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கார், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்லாம் எதையுமே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே செய்யாமல், சில மருத்துவர்கள் எனக்கு தெரியும், அது கேட்டால் நம்ம அதை சொல்லலாம். ஒரு முக்கியமான அரசியல்வாதி இன்றைக்கி ஒரு மருத்துவர், அவர் ஒரு சேனலில் நான் ஹெட்டாக இருக்கும்போது ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தவர், அங்கேயே சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு, அது தேவைப்பட்டால் நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து தான் பிரேமலதா தான் அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இவர் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அரசியல் கூட்டணி பேச போகிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு முகத்தை பார்த்து, ஐயோ இப்படி இருக்காரே, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் எந்த செக்கப் பண்ணாமல் இருக்காங்கன்ற பதறது. கூட்டணி பேச போகிறவங்க ஒரு 1/2 மணி நேரம் போனவங்களுக்கு வீட்டில் இருக்க பிரேமாவுக்கு பதறலை. அதுக்கப்புறம் அவர் மோசமாக பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கொண்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணதுனால தான் அவர் இவ்வளோ அவர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்து அதை சரி செய்திருந்தால் அவர் இன்னும் அவர் உடம்புல அவர் காதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பயங்கரமாக இருக்கும், மிக வலுவான மனிதன். அவரெல்லாம் 90 வயசு 100 வயசு வரைக்கும் இருந்திருக்க வேண்டிய ஆள், 90 வயசுக்கு மேலே இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அவரை இப்படி ஆக்கி விட்டாங்க. அவர் சின்ன வயசில் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படும், அந்த மாதிரிலாம் கிடையாது. திரைத்துறைக்கு வந்து சில காலம் 1 வருஷம் 2 வருஷம் இந்த வாய்ப்பு தேடும்போது கஷ்டப்பட்டுருப்பார். சில மோசமான சம்பவங்கள் அதை எல்லா தொழிலையும் இருக்கிறத அனுபவிச்சிருப்பார், அதை தவிர அவர் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஒரு தாராள மனதத்துக்கு சொந்தக்காரர், வாரி வழங்கிய வள்ளல், திரைத்துறையே வந்து இருந்த கடனை மீட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய இது. எல்லாரும் இவர் நல்ல மனிதர், இவர் நல்ல விஷயத்துக்காக தான் செய்வார்னு ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன் முதற்கொண்டு எல்லாருமே ஒன்றா போய் சிங்கப்பூர் மலேசியாவில் ஷோ பண்ணி தான் அந்த அமௌண்ட்டை வாங்கி கடன் அடைச்சாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரஜினிகாந்த்லாம் யாரையும் நம்பி இறங்கிட மாட்டார். சிரிச்சுடா ரைட் ஓகே, நான் இமயமலை போகிறேன், நான் வர முடியாது, இருந்தாலும் என் வாழ்த்துக்கள், நான் வாழ்த்து செய்தியை போட்டு போயிடுவாங்க. ஆனால் கமலஹாசன்லாம் பிடிக்கவே முடியாது. கமலஹாசனுக்கு ஒரு லாபம் இருக்குன்னா கமலஹாசனை பிடிச்சிடலாமே தவிர, கமலஹாசனை வைத்து எவனுக்கு லாபம் இருந்தாலும் கமலஹாசனை பிடிக்க முடியாது, இருக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழலில் எல்லாரும் நம்பி வந்தாங்க. ஏன்னா இவர் உண்மையான மனிதன், உண்மையிலேயே அடைக்க கொடுவார். அதுக்கு முன்னாடி பல திருடர்கள்லாம் இருந்தாங்க அந்த யூனியனில். விஜயகாந்த் நம்பி இந்த கடன் அடைக்கப்பட்டது. இப்படி ஒரு மனிதன், நல்ல மனிதன். அதாவது நீங்கள் அப்பளுக்கற்ற ஒரு இதான இல்லைன்னா ஒரு சராசரி மனிதன்லேயே வந்து இதை தாண்டி மனிதர்கள் மேல் இணக்க குணம் கொண்டு அவர்களுக்கு உதவுவதிலும், அவர்களுக்கு நல்லது செய்வதற்கும், அவருக்கு தெரிஞ்சவங்கள வாழ வைக்கிறதுலையும் அவரால் பல 100 பேர் வாழ்ந்துருக்காங்க. லட்சாதிபதி, கோடீஸ்வரர், பர்சனலாக இப்போ திரைப்படத்தில் 1000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர் இறந்து விட்டார். நிச்சயமாக உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம். நம்ம கடைசி நிமிடங்கள்லாம் பார்த்துருக்கோம். சில நாட்களுக்கு முன்பு இந்த மாதத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் புதிய பொதுச் செயலாளராக வந்து பிரேமலதா அவங்க வந்து அறிவிந்து அந்த காட்சியிலே வந்து எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவர் கீழே விழுற மாதிரி போனதும், அவர் கையை வந்து தூக்கி காட்டுறது ரொம்ப முடியாத ஒரு நிலையில் இருந்தபோது இன்றைய தினம் அவருக்கு இப்படி ஆனது அப்படின்றது மிக ஒரு அதுலேருந்தே தெரியுமே உங்களுக்கு. அந்த காட்சியில் யாருமே சொல்ல வேணாங்க. அவர்
மனிதன் இப்படியே உட்காந்து ஒவ்வொன்றே வாட்ச் பண்ணனால யார் காரணம்னு தெரிஞ்சு போயிடும். பிரேமாவோட புத்தி என்ன, பிரேமாவுடைய உள் சதி என்னன்றது அதுலேருந்து தெரிஞ்சிடும். தன்னுடைய பேர் வாங்குறதுக்காக நம்ம ஜெயலலிதா மாதிரி எல்லோரும் ஆயிட முடியுமா? ரோட்டில் போகிற வரவன்னா ஜெயலலிதா வாங்கணுமா அந்த அம்மாவுக்கு? அடுத்து அரசியலில் தெருவுக்கு போயிருப்பாரு. இல்லை ஒன்றுமே இல்லாமல் கட்சியில் இருக்க தொண்டர்களை பூரா விஜயகாந்த் விசுவாசிகள் விஜயகாந்த் அவர்களை நேசித்து வந்தவர்கள் எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசி அந்த எம்எல்ஏலாம் எதுக்கு போனாங்க? ஜெயலலிதா கூப்பிட்டா போயிருப்பாங்களா? விஜயகாந்தை விட்டு போயிடுவாங்களா? அவங்களாம் ஏன் போனாங்கன்னா இந்த பொம்பளையோட டார்ச்சர் தாங்க முடியாமல் வரவன்லாம் எம்எல்ஏ நம்மளால் எம்எல்ஏ ஆனானே என்னடா அப்படின்னா என்ன ஆகும்? 40-50 வயசில் இருக்கவனு போய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு எம்எல்ஏக்களாக இருந்தவர்களை பேசினா விஜயகாந்த் இல்லைன்னா அங்கேயே சப்புன்னு விட்டுருப்பாங்க. இப்படி கேவலப்படுத்தினதுனால தான் விஜயகாந்துக்காக பொறுமையாக இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயலலிதா கரெக்டாக உடைக்கணுன்ட்டு இருந்தானே எல்லாமே போயிட்டாங்கன்னா, இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் விஜயகாந்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறதுலே சில முரண் இருக்குது சார். ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா மாதிரி ரோல் மாடல்ன்றாங்க, ஆனால் அவங்க கட்சியை உடைச்சதே கிட்டத்தட்ட ஏங்க அது ஒரு பணத்துக்காகவும் பதவி வெறிக்காகவும் நம்ம ஒரு பெரிய தலைவரை உருவெடுத்துறோன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலில்? விஜயகாந்த் எல்லாம் சம்பாரிச்சு வச்ச காசு, விஜயகாந்தோட அதிகாரம், விஜயகாந்தோட நிழல், இதை வச்சுட்டா வந்துட முடியுமா? வச்சுட்டு கொஞ்சம் அரசியல் படிச்சுட்டு டெய்லி புக்கு இதையும் நியூஸையும் பார்த்துட்டா பெரிய ராஜதந்திரியாகி இவங்க வந்துடுவாங்க, அப்படி சிஎம்மாக வந்துடுவாங்க. எம்எல்ஏவாக கூட ஆக முடியாது, கவுன்சிலராக கூட ஆக முடியாது பிரேமலதா. நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள். விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸ் பக்கம் ஒருத்தன் வரமாட்டான் தொண்டன். விஜயகாந்த் ரசிகர்கள், அவர்கள் விஜயகாந்தோட ரசிகர்கள். அந்த மனிதன் வந்து அவருடைய அன்புக்காகவும் அவருக்காகவும் வந்து அவரை ரசிகர்களாக மாறி அவர் திரைப்படத்தில் நடித்த நடிப்பை பார்த்து ரசிகர்களாக மாறினோம். பிரேமலதாக்காக வரல. பிரேமலதாவெல்லாம் வந்து இப்போ இது செருப்பு மாதிரி கூட மதிக்க மாட்டாங்க விஜயகாந்த் மனைவியாக இல்லாவிட்டார். ஏன்னா விஜயகாந்த் மனைவி என்கிற ஒரே காரணத்துக்காக விஜயகாந்த் ரசிகர்களை எல்லாம் போட்டு அவன் பேசுகிறது, எம்எல்ஏக்களை வயது மூத்தவர்களை தன் வயது ஒத்தவர்களை வாடா போடான்னு பேசுகிறது, மிரட்டுறது, ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருந்தால் அது என்ன நம்ம எப்படி சொல்கிறது பிரேமாவை? ஏன்னா ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா ஒரு டைம், அதோடய பிரேமாவோடைய கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா? என்னடான்னா உன் வீட்டுக்கு நாயா விஜயகாந்துக்காக தான் விட்டு வச்சாங்க. பத்திரிக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விஜயகாந்தோட மனைவின்றக்காக தான் விட்டாங்க தவிர பிரேமலதாக்காக விடல. பிரேமலதான்ற கேரக்டருக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு முட்டாள், ஒரு டுபாக்கூர், அது பதவி வெறி பிடித்த அதிகார வெறி பிடித்த பொம்பளை. ஆனால் அரசியலில் அனாமத்தாக போயிடும். பெரிய விஜயகாந்த அண்ணன் வந்து அவரோட நிழலில் வாழ்ந்துக்கிட்டு நீ வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து எல்லாம் பத்திரிக்காரனை மிரட்டுவேன், எம்எல்ஏக்களை மிரட்டுவேன், போடா வாடான்னு பேசுவேன், வாய்க்கு வந்தபடி பேசி நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? நாளைக்கு பாருங்கள் அவருடைய காரியம் 3வது நாள் முடிந்ததுக்கு பிறகு அந்த அலுவலகத்தில் ஏதாவது அல்லக்கைகள் மட்டும் ஒரு 10 பேர் சுற்றுவானே தவிர விஜயகாந்தோடைய சகாப்தம் அவரோடு முடிந்து விட்டது. அந்த கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் அது கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அரசியல் அனாதை ஆக்கி விட்டுருவாங்க. இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இருந்திருந்தால் கூட ஏதாவது காட்சி பார்த்துருக்குது, காட்சி பார்த்துருக்கு. இப்போ 0 தான். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.